அனைவருக்கும் வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். ம், அஹ், துணையாய் வரும் தூய நற்ஜோதி ஜோதி துணையாய் வரும் தூய நற்சொல்லாம், துணையாய் வரும் தூய ஒரு நற்கந்தம், துணையாய் வரும் நூய கற்பு நற்கல்வியே. பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனை, எட்டிரண்டு அறிவித்து என்னை தனியேற்றி பட்டிமன்றத்தில் பதிவித்த மெய்த்தந்தையே. திருமூலருடைய வாக்குப்படி அனைவருக்கும் திருமூலுடைய தமிழால் அந்த திருமூலுடைய ஒளி அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வீச இந்த மகத்தான இந்த புத்தகம் புலியூர் கேஸ்கி எழுதிய இந்த மகத்தான சக்திகள் என்ற இந்த புத்தகத்தை பற்றி சிறிது நேரம் நாம் வந்து யோசிப்பதற்கு தருணம் கொடுத்ததற்காக இந்த ரெட் ஃபோர்ட் டிக்கெட் சேவை மடத்திற்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாய்ந்த உழந்த வணக்கங்களையும் அதே போல மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ரொம்ப எத்தனையோ தலைப்பு நம்ம பேசியிருந்தாலும், எத்தனையோ தலைப்பு நம்ம கேட்டிருந்தாலும், எத்தனையோ புத்தகம் படித்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா எனக்கு படுது. எப்படின்னா இந்த இவர் பாரதிதாசன் சொல்ற மாதிரி இந்த மகத்தான சக்திகள் என்ற இந்த இதுக்கு தலைப்பு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி ஒரு சக்தி வந்து இயங்கணும். எல்லாமே சக்தி ஓட்டம் தான், எல்லாமே சக்தி வேகம் தான், எல்லாமே சக்தி தான். எங்கெங்க காணிசத்திலே 7 கல் ஒண்ணமுடா அப்படி சொல்றாரு. அதே போல சக்தி கூட இறைவா சக்தி கூட சொல்லிட்டு அந்த படத்துல பாபா படத்துல பாட்டு வரும். சோ இது வந்து சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னா 3 விதமான சக்திகள் சொல்லுது. ஒண்ணு வந்து இது வந்து ஞான சக்தி, அப்புறம் வந்து கிரியா சக்தி, அப்புறம் வந்து இச்சா சக்தின்னு சொல்லுது. இந்த இச்சா சக்தின்ற விஷயத்தை தான் நெப்போலியன் வந்து சொல்றாரு, வாட் இஸ் டெல்லிங் இஸ் டிசையர் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப டிசைரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேர்னிங் டிசைரா இருக்கணும் அப்படின்றது. கிரியா சக்திங்கிறது ஆக்ஷன், நம்ம செயல்ற இது பண்றது. ஞானஸ்னா அதுக்குரிய விசிஷ்டம். இது 3 பெறறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா வந்து நம்ம செய்யறது வந்து எந்த அளவுக்கு செய்யறோம்ன்றது முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு செய்யறோம் அப்படின்னாக்கா, நேத்து கூட நம்ம சார் வர்றீங்க சார் சொன்னாரு, 17 செகண்ட் ரூல் சொன்னாரு. இது மாதிரி பல காரியங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் விச் நம்ம நம்ம வந்து நிறைய சமயத்துல நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு சின்ன மெடிடேஷன் மட்டும் பண்ணினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமான தலைப்புன்றதுனாலையும் நம்ம தியானம் பண்றதும் நம்ம வந்து சிறப்பா இது பண்ணலாம். 2 விஷயம் தான் இப்ப செய்ய போறோம். என்ன செய்யறதுன்னா, ஒண்ணு வந்து நம்முடைய வந்து நம்முடைய வலது கை வந்து தம் ஃபிங்கரும் இன்டெக்ஸ் ஃபிங்கரும் சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு அல்லது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யலாம். ஜஸ்ட் வேற ஒன்றும் பெருசா செய்ய போறது இல்லை. ஜஸ்ட் ஒன் மினிட் வந்து மூச்சை கவனிக்க போறோம், அவ்வளவுதான். மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ஸ் தான். நம்ம மூச்சை மட்டும் கவனிக்க போறோம். கண்ணை முடிக்கலாம். கண்ணாடி நம்ம போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை அவுத்து வச்சிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் மூச்சை அப்சர்வ் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க. அப்ப நம்ம சொல்றத வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்க கேட்டுக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். ஜஸ்ட் மூச்சை மட்டும் கவனிக்கும் போது நம்ம ஷேர் பண்ணிப்போம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 3, 2, 1. நவ் ஜஸ்ட் அப்சர்வ் தி பிரீத், நேச்சுரல் பிரீத், நத்திங் பட் பிரீத். ஸோ ப்ளீஸ் அப்சர்வ் தி பிரீத். இந்த பிரீத்தை கவனிக்கும் போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்து நம்ம வேற எதுவும் எண்ணங்களை சிதற விடாம நம்ம வந்து கவனிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் தான். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ முடிச்சிடுறோம், அவ்வளவுதான். அரிப்பேர் ஆற்றல் இருக்கிறேன்னா உடனே நீராய மெய்யான பெற்று ஓங்கி வாழ்க. இப்போ வந்து கையை வந்து நம்ம தேய்ச்சிக்கிற வாய்ப்பு இருக்கு. 2 கரல்ல வந்து தேய்க்கிறோன்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து வலது கை இடது கை தேய்க்கும் போது ஒரு சின்னதா அப்படியே தேய்க்கிறதுக்கு தவிர ஒரு சூடு வரும். அதை தவிர அப்படியே வந்து என்ன செய்யறேன்னா, அந்த கைகளை வந்து 2 பேருக்கு சேர்த்த மாதிரி கொண்டு வரணும். வந்து சேர்த்துடக்கூடாது, சேர்க்க மாதிரி கொண்டு வரணும். இது மாதிரி தனியா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கூட ஒரு காந்தம் வந்து நமக்கு ஏற்படும், ஒரு ஃபீலிங் ஏற்படும் அப்படி சொல்லிட்டு வேதாத்திரி சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. நம்ம வந்து நெக்ஸ்ட் வர இது மீட்டிங்ல கூட நம்ம வந்து இதை கொஞ்சம் டீப்பாகவும் பார்க்கலாம் இது பத்தி. இப்போ ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். ரஜினி, அப்புறம் வந்து ரஜினிகாந்தும், அப்புறம் வந்து இவரு ஓஷோ, வேதாத்ரி, இவங்க 3 பேருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நிறைய பேருக்கு பயிற்சி இருக்கும், தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. ஸோ வேதாத்ரி மகரிஷி குரூப்லயே இருக்கலாம். ஸோ வந்து ஓஷோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கம்யூனிட்டி கூட போயிருக்கலாம். ஸோ ரஜினிகாந்த் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இவங்க 3 பேருக்கு என்ன காமன்? வாட் இஸ் சிமிலாரிட்டி பிட்வீன் ஆல் தி 3? யாராவது சொல்லுங்க.
சொல்லுங்கம்மா. அருமை, அருமை, அருமை. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. என்ன தியானம் சொல்ல முடியுமா? என்ன என்ன தியானம் சொல்ல முடியுமா? சிவன் சிவன் அடியார்கள் சிவராத்திரி அதுதான் சிவன் தான் எல்லாரும் 3 பேரும் இதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. விபாசனாவா இல்லம்மா, சார்? இல்ல, இல்ல, இல்ல. இமயமலையில யாரும்மா? இமயமலையில இல்ல, 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 இல்லம்மா. நான் சொல்லிடுறேன். சார் அதாவது என்ன தியானம் அப்படின்னா, என்ன அவங்க 3 பேர் சேர்ந்து 3 பேருக்குள்ள காமன் என்ன தியானம்னா, கண்ணாடி தவம். கண்ணாடி தவம் அப்படிங்கிறது நம்மள வந்து லைஃப்ப வந்து நம்ம வந்து நம்மள பார்த்துக்கிற ஒரு விஷயம். பிரபஞ்ச சக்திகளை வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம டீல் பண்றதுன்றதே தான் அந்த கண்ணாடி துவக்கத்தை. கண்ணாடி பார்க்கும்போது லைஃப் இஸ் எ மிரர். நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளையே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. நம்மள வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை நமக்கு தருது. கண்ணாடி ஒண்ணும் இல்ல. கண்ணாடி நல்ல எதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு கண்ணாடி ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. அதர்வைஸ் ஆல்சோ நம்ம வந்து ஒரு நல்ல கண்ணாடியை பார்த்துட்டு அதுல வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அது சின்ன 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 முறைகள் இருக்கு. இது வந்து நெட்லயும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓஷோவும் போட்டிருக்காரு, வேதாத்திரி மகரிஷியும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த நண்பர்கள் சில பேர் போட்டிருக்காங்க. அது வந்து விருப்பப்பட்டா அது வந்து கொஞ்சம் சின்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ மன்றத்துல சேர்ந்து மன்ற அன்பர்கள் மூலமா கத்துக்கினா சிறப்பா இருக்கும். ஸோ வந்து இது வந்து வேதாத்திரி மகரிஷி இந்த கத்து தந்ததை ஒய்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வேற பாணியில கத்து வந்திருக்காங்க ரஜினிகாந்த் சாருக்கு. ஸோ அவங்களும் வந்து ஓஷோவும் இதை வந்து விவரமா அவருடைய முக்கியமான நண்பர்களுக்கெல்லாம் கத்து வந்திருக்காரு. ஸோ அந்த கம்யூனிட்டில நான் போயிருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் தெரியும் அதை பத்தி. ஸோ அந்த இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தியானங்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இதாவது இந்த இந்த கண்டெக்ஸ்ட்ல நம்ம நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து பார்த்தாலும் தேர் ஆர் வந்து என்ன நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி இருக்கும். எனக்கே அந்த கேள்வி ரொம்ப நாளா இருந்துன்னு தான் இருக்கு. அதாவது என்னன்னா, எத்தனை முறை நம்ம பண்ணாலும் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், அப்புறம் வந்து வந்து மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணா கூட நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதா? நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், நிறைய வந்து செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் இஸ் இட் ரியலி ஒர்க்கிங் அஸ் வித்தின் அஸ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அப்படி ஒரு கேள்வி இருக்கா மக்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது மாதிரி கேள்வி வந்திருக்கா மைண்ட்ல? எஸ் சார் நோ? அப்படி கேள்வி வந்திருக்காமா? கேக்குதா? சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் நிறைய மெடிடேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதையும் நானும் இப்போ பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில். சூப்பர்மா. ஓகே, இன்னும் ஒரு இதே கொஸ்டின். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத என்னமா சொல்லலாம்? மேனிஃபெஸ்டேஷன்ன்றத என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நடக்கும்னு நம்பணும்னா அது நடக்கும். அதுதான் சார் அந்த நான் பிலீவ் பண்ற விஷயம். சரிம்மா. இப்போ இன்னும் ஒன் மோர் கொஸ்டின். இவர் இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து ஆப்பிள விட்டு அவர் துரத்தப்பட்டார். அப்புறம் வந்து இவங்க யாரு நம்ம ட்ரம்ப், அவர் வந்து ஒரு இப்போ இதுக்கு முன்னால வந்து அவர் பார்லிமெண்ட்ல வந்து பிரச்சனையாகி அவருக்கு வந்து இதாயிருக்கு. அவர் வந்து வெளியே அனுப்புற மாதிரி ஒரு சூழல் தோத்துட்டாரு. அது மாதிரிலாம் பிரச்சனைலாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரிலாம் வந்து ஏன் வந்து இது மாதிரிலாம் சமயத்தில் அவங்களுக்கும் அந்த அவங்க வந்து எப்படி ஒரு சூரியக்கு தாண்டி வந்திருப்பாங்க, நம்ம எப்படி அவங்க இதை நடத்தணும், அது மாதிரி அவங்க நம்ம வந்து எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறோம். அதாவது how we can understand that அந்த அதாவது how they face that uncertainty. எப்படிமா சார் அவங்க வந்து எதை பத்தியும் கவலையே பட மாட்டாங்க சார். கரெக்ட். அதாவது என்னன்னா இந்த சென்ஸ் லெட் கம் வாட் மே, அந்த அன்சர்டனிட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது, அன்சர்டனிட்டி அந்த ஃபியர் கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஃபியர் வந்து இல்லை அவங்களுக்கு. நமக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கு. நமக்கு என்ன ஃபியர்னா, இப்போ வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன்னு வச்சுக்கோமே, நான் வந்து என்னுடைய லெவலுக்கு வந்து நான் இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். உதாரணத்துக்காக 6 கோடி போகணும்னு அவர் நினைக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக. 6 கோடி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும்.
நான் வந்து என்னதான் ட்ரை பண்ணி இந்த அஃபர்மேஷன்லாம் சொன்னாலும் சரி, விசுவலைசேஷன் என்ன பண்ணாலும் சரி, திரும்ப அஃபர்மேஷன்ன்றது திரும்ப திரும்ப சொல்றது. சிலோம் என்கவுண்டர்ல ஒரு அருமையான ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. என்னன்னா, எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ அம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இதுதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றது. அதாவது அதாவது வந்து பர்பஸ் இஸ் நம்ம வந்து இந்த மெடிடேஷனும் சரி, நம்மளுடைய காரியங்களும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மகத்தான சக்தி, இந்த புத்தகமும் நமக்கு என்ன வரைத்துனா, நம்ம வந்து இட் ஷுட் மேக் அஸ் ஏ பெட்டர் பர்சன். ஏதாவது இந்த சென்ஸ் இது எப்படி நம்ம டீல் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கத்தான் செய்யுது, எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா வந்து நம்ம சரியான முறையில் அதை யூஸ் பண்ணல அப்படின்றதான். நேற்று நம்ம ஐயா அருணகிரி சார் பேசும்போது அந்த ஆபிரகாம் பத்தி சொன்னாரு, எஸ்தர் எத்திக்ஸ் பத்தி சொன்னார். அவங்க பத்தி என்னன்னா, அவர் வந்து ஒரு ஒர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. யாரு இது ஆபிரகாம் அந்த எத்திக்ஸ், எஸ்தர் எத்திக்ஸ் ஈக்ஸ் வந்து அவர் சொல்றாரு. ஒர்டெக்ஸ்ன்றது என்னன்னா, அதாவது வந்து அலிபாபா நம்ம நேற்று கூட சொன்னார் இல்லையா, அந்த அலிபாபா குகம் மாதிரி, அதாவது தேர் இஸ் சம்திங், எல்லா விதமான இதுவும் இருக்கும் அந்த இடத்துல, வந்து இல்லாத விஷயமே இல்லை. அதாவது அதாவது நமக்கு வேண்டிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கும். அந்த விஷயம். ஆனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் சம் 1 crore of rupees, வீடு வேணும், அது மாதிரி வேணும். அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் எப்பன்னா, நம்ம வந்து அதை வந்து எப்படி ரீச் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த எப்படி அதை வர்டெக்ஸ் ரீச் பண்ணுற பாருங்க, அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய இது வந்து நான் எப்படி பேசிக்காக புரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்கிறேன். அதாவது அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து wanted to have a good disciple, நல்ல டிசிபிள் அவர் வேணும்னு அவர் மனசில் நினைச்சிருந்தார். அவருக்கு வந்து அவருடைய காரியங்கள் இதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக நினைச்சிருந்தார். கரெக்டா வந்து விவேகானந்தர் இருந்தார். நேற்று கூட ஐயா அருணகிரி சார் பேசும்போது சொன்னார், when the student is ready, teacher appears. ஸோ அது வந்து அது மாதிரி ஒரு அங்கதான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து விவேகானந்தர் கிடைச்சா அதே ஊர்ல இருக்க, பெங்கால்ல இருக்காங்க, ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா விவேகானந்தருக்கு வந்து அவர் இங்கிலாந்துல போயிட்டு பேசும்போது அவருக்குடைய தோழமையோட கிடைச்சது யாருன்னா நிவேதிதா கிடைச்சாங்க. அவங்க ஜஸ்ட் இருக்காங்க மீட்டிங்ல கால் பண்றாங்க, யார் இந்தியாவுக்காக ஒர்க் பண்றீங்க, யார் ஆன்மீகத்துக்காக ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க வந்து உங்களை வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கும்போது, அப்போ வந்து நிவேதிதா வந்து ரைஸ்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் ஐ வாண்டட் டு சர்வ் இந்தியா, ஐ வாண்டட் டு சர்வ் வித் யூ பிகாஸ் யூ ஆர் சர்விங் இந்தியா, ஐ வாண்ட் டு சர்வ் வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. அவங்க பார்த்தோன்னே he got very much attracted because of the reason meditation. விவேகானந்தரை பத்தி இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க. அது வந்து நிவேதிதா கேட்டு அவங்களும் வந்து ரொம்ப அட்மையர் ஆனாங்க. அது விஷயம் என்னன்னா, நிவேதிதா என்ன அட்ராக்ட் பண்ணி சிவந்தர் கிட்ட அப்படி சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க அந்த புக்ல. அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு முக்கியமான புக் விவேகானந்தரை பத்தி ஒரு தகவல் என்னன்னா, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு உள்ள என்ட்ரா வராரு, இந்தியால இருந்து போயிருக்காங்க. ராமநாதபுரம் ராஜா அப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அவர் சென்னையில இருந்து நிறைய பேர், சென்னை தான் மெயினா இது பண்ணியிருக்கு, கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. அவருக்கு வந்து போறதுக்கு பணம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. கப்பல்ல போயிருக்காரு. போயிட்டு அங்க இறங்குற பிறகு அந்த சூழ்நிலையில வந்து ஏதோ ஒரு இதுல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு பாக்குறாரு. அவர் எடுத்துட்டு போன அந்த எங்க போனோமோ அந்த அழைப்பு, அந்த லிங்க், அந்த கான்டாக்ட்ஸ், அந்த எதுவுமே இல்லை, அவர் கிடைக்கல. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருந்தார் இல்லையா, அந்த இது அமெரிக்கா போறதுக்கு திரும்பி வரதுக்கு எல்லாம் அந்த ரிட்டர்ன் இதெல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் இருந்திருக்கும், எதுவுமே இல்லை, எல்லாமே மிஸ் ஆயிடுது. என்ன செய்யுதுன்னு புரியல. கொஞ்ச நேரம் இப்ப நம்மள மாதிரி யாரும் இருந்தாலும் பதறிப்போம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் இருக்கலாம், இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு ஏதோ இறை செயல் நடக்குது, நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவுபட்டு தென் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் ஜஸ்ட் ஒன்றும் செய்யல. பக்கத்திலேயே பார்த்தாரு, எங்க சுத்தி கித்தி பார்த்தாரு, எதிர்க்கு ஒரு பார்க் இருந்து அங்க போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் ஃபுல்லி ஃபோர்ஸ்ட் himself in meditation. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது என்ன நடக்குமோ உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன், கடவுளே நீங்க பாத்துங்க, எனக்கு வந்து என்னுடைய சூழ்நிலை நீங்க அறிவீர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குரு முதல்ல வணங்குறாரு. குரு அருள், அப்புறம் பேரருள், திருவருள், இப்படி வணங்குறாரு. அப்புறம் வந்து அந்த தியானத்துடைய சக்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தியானம் பண்ணிருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க, சாமி சாமின்றாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் லேடி பார்க்க வந்திருக்காங்க. வந்துட்டு ஒன்று ஒரு தியானத்தை முடிச்சுட்டு பார்க்குறாரு. என்ன அப்போ கேட்குறாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியான்ற? எஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, வாட் வை யூ ஆர் சிட்டிங் ஹியர் அப்படின்றாரு. விஷயத்தை சொல்கிறாரு, நான் இது மாதிரி இந்த சிக்காகோ அந்த கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன், இந்த சர்வதேச மத பற்றி ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன். வந்து மிஸ்ட் மை டிக்கெட்டு அண்ட் அதர் திங்ஸ், பாஸ்போர்ட், எவ்ரி திங், somehow it is stolen or something like that. I need உங்களுடைய உதவி தயவு செஞ்சு தேவை போல, யாராவது சொல்ல முடியுமா, கைட் பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே அந்தம்மா வந்து இவரை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டு ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதே நான் தான்,
அந்த முக்கியமான இது சேர்மன் மாதிரி பொறுப்பு வந்து எங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டர்லாம் எங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. வந்து உங்களோட அழைச்சின்னு வரதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. எனக்கு வந்து இந்த வண்டி இந்த ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் இருந்தது. அதர்வைஸ் நான் சீக்கிரமே வந்திருப்பேன். சாரி, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எங்கள் கூடயே வரலாம், எங்கள் வீட்டிலே தங்கிக்கலாம். நான் வந்து இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு கரெக்டான ஆள் கரெக்டான நேரத்தில் வந்துட்டாங்க. இதுதான் கடவுளுடைய அருள் சொல்றது. அதாவது என்னன்னா தியானத்துடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா சொல்றாங்க, வேகந்தர் சொல்றதா. இது திஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் மேடர் டு கம் டு தட் அந்த பாத்துல அவர் வர்றதுக்காக. இது வந்து இப்போ நம்ம சொன்ன கிரியா சக்தி, அப்புறம் ஞான சக்தி, அப்புறம் இச்சா சக்தி சேரும். இப்போ இச்சா சக்தி அப்படி சொல்ல போனா இதுதான் பக்தி யோகம் சொல்லலாம். அதைத்தான் வேற வேற நேம்ஸ்ல சொல்றாங்க, அவ்வளவுதான். நெப்போலியன்ல இருந்து டிசைர் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங், அதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்டு கர்மயோகத்துல வந்து செயல், அவனுடைய என்ன செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பகவத்கீதையில வரும். அப்புறம் ஞான யோகம் அதே மாதிரி வருது. ஸோ இது வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட் இப்போ இந்த லேட்டஸ்ட் இதுல வந்து சைக்காலஜி ஆஃப் மணி ஆகட்டும், டீப் ஒர்க் ஆகட்டும், அப்புறம் வந்து பல புத்தகங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே பேஸ்ட் ஆன் அந்த கர்மயோகம். வேற வேற விதமா அவங்க வந்து நம்ம வேதாத்திரியும் வந்து அவர் வேற செயல் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து எல்லாருமே அப்படிதான் எழுதிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த ராமானுஜன், கும்பகோணத்துல இருந்த ராமானுஜரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து நேற்று வந்து கோமதி அம்மா வந்து இதுல கலந்துக்கிறாங்க, இந்த பீஸ் நார்மல் மெடிடேஷன்ல கலந்துக்கும் போது, லண்டன்ல இருக்கிற குரூப் கலந்துக்கும் போது அங்க இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க, இது மாதிரி எங்கிருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணம் அப்படி சொன்ன உடனே, ஓ கணிதமேதை ராமானுஜம் அவர் பிறந்த ஊரா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓ, ஸோ அந்த அளவுக்கு அவரு அந்த ராமானுஜம் ஊருன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அவர் வந்து இங்க இருக்காரு, கும்பகோணத்துல இருக்காரு, இங்கிலீஷ் தீரம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பிரமாதமா அவர் தன்னை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்கேயோ இருந்த இங்கிலாந்துல இருந்த ஜிஹெச்ஆர்டி எப்படி அவர் தொடர்பு வந்தது? அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மகத்தான சக்திகள். அந்த சக்தி தான் அவருக்கு ஏற்படுது. இதுல வந்து ராமானுஜம் வந்து இப்போ விவேகானந்தர் மாதிரி தியானம் பண்ணாரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் கடவுள் பக்தி இருக்கலாம், அது அவரை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா வந்து இஸ் ஒன் திங் என்னன்னா, அவருடைய அந்த ஆற்றல் மிக்க அந்த இதெல்லாம் தன்னை வந்து மற்றவங்க ரீச் ஆகணும்னு நினைச்சிருந்தாரு. ஜிஹெச்ஆர்டி என்ன செஞ்சாருன்னா, அந்த கணித மேக்ஸைன் ஒன்று இன்டர்நேஷனல் லெவலில் வரும். அதுல வந்து ஒரு தீரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, பசில்ஸ் மாதிரி. அதுக்கு வந்து உலக அளவில் கேட்டிருந்தாரு. அந்த கேள்வி கேம்பிரிட்ஜிலேருந்து அங்கே அனுப்பப்பட்டது. அது ஜிஹெச்ஆர்டி தான் அதை வந்து ஆர்கனைசர். அவரை வந்து அது கேட்டதுக்கு யாரும் சரியா ஆன்சர் பண்ண முடியல உலகத்திலேயே யாருமே. டஃப்பான ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். இவர் ஆன்சர் பண்ணிட்டாரு, அனுப்பிட்ட உடனே ஒரே சந்தோஷம் ஆயிட்டு அவர் வந்து பொறுப்பு இங்கே வந்துட்டார். ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தெரியும் நமக்கு, ஹிஸ்ட்ரி. இது 1913 நடந்தது. அதே போல இந்த தாகூர், WEB ஈட்ஸ், தாகூர் வந்து முதல்ல லண்டன் போறாரு, அப்புறம் வந்து பல இடங்களுக்கு போறாரு. அப்புறம் ஷெல்லி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், வேர்ட்ஸ் பிடிக்கும், இவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. அப்புறம் வந்து கவியரங்கம் மாதிரி இங்கிலீஷ் நடத்துறாரு, பல கவிதைகள் படிக்கிறாரு, பெங்கால் ஆளுங்க கொஞ்சம் பேர் மீட் பண்றாரு. அந்த நேரத்தில் எதேச்சியா வந்து ஒரு கவியரங்கம் நடத்திட்டு இருக்கும்போது இங்கிலீஷ்ல வந்து WB ஈட்ஸ் வந்து பின்னால் உட்காந்துருக்காரு. கவியரங்க எல்லாருமே கை தட்டுறாங்க, பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு சொல்றாங்க. ஈட்ஸ் எழுந்து மெதுவா போறாரு. இவர் என்ன சொன்னாரோ அந்த கவிதைகளை திருப்பி அதே மாதிரி சொல்றாரு, வித்தவுட் சீயிங் எனி நோட்ஸ். என்ன இப்படி சொல்றாருன்னு பார்த்தாரு, எனக்கு அந்த அளவுக்கு உங்க கவிதை எனக்கு பிடிச்சி போச்சுன்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவரால் தான் அவருக்கு நோபல் பிரைஸுக்கு வந்து பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அவரை வந்து அதை அரேஞ்ச் பண்றாரு. வாட் அட்ராக்டட் தாகூர், தாகூர் கிட்ட WB ஈட்ஸ் வந்து நோபல் பிரைஸ் வாங்கி அவர் வாங்கிக்கல, அவரும் ஒரு கவிஞர். ஆனா அதே போல இங்கிலீஷ்ல அவர் நினைச்சாருன்னா எத்தனை பேர் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் செய்யல. ஆனா தாகூருக்கு வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. சாந்தி நிகேதன் நடத்தினாரு தாகூர். நல்ல பல இளைஞர்களுக்கு இந்திரா காந்தி உட்பட பல பேர் அங்கே படிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவில் இருக்கும்போது இஸ் அட்ராக்டட் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன், ஈ வாண்டட் டு டூ குட் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். அதாவது தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய தான் பெற்ற அந்த கல்வி செல்வத்தால், தன்னுடைய பெற்ற அறிவால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த அவரால் செஞ்ச முயற்சி. அதே போலதான் டால்ஸ்டாய் வந்து இங்க ரஷ்யால இருந்தவர், இங்க காந்தி இங்க இருந்தவர். பட் ரெண்டு பேரையும் வந்து ஏதோ ஒரு சக்தி இணைச்சது. காந்தி டால்ஸ்டாய் மூலமா திருக்குறள் என்ன செய்யறாரு ஒருத்தல் அந்த அந்த குரல் வந்து டால்ஸ்டாய் சொல்லி தான் காந்தி தெரியும். காந்தி லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. திருக்குறள் பத்தி அவர் சொல்லி தமிழ் கூட படிக்க ஆரம்பிச்சார் சில நாட்கள் காந்தி. இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிச்சு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
காந்தியினுடைய டிசைபிள்ல வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் ஒருத்தர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 12 டிசைபிள். இப்போ ஜீசஸுக்கு 12 டிசைபிள் மாதிரி காந்திக்கு 12 டிசைபிள் இருந்தாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசைபிள் வந்து இவர் வினோபா தான், வினோபாஜி. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து யாருன்னா ஒரு லேடி டிசைபிள் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தர் வந்து சரளா அப்படி சரளா பெகன் சொல்லிட்டு ஒருத்தர். அவங்க வந்து லண்டன்ல இருக்காங்க. அவங்க ஒரு அட்மிரல், ஒரு நேவல் ஆஃபீஸர். அவங்களுடைய பொண்ணு பெரிய ரிச் பர்சன். அவங்க வந்து அதுவும் மிலிட்ரியில இருந்தவங்க. அவங்களுடைய பொண்ணு. அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் வந்து காந்தி கிட்ட பத்தி கேள்விப்பட்டு ஐ வாண்ட் டு சர்வ் காந்தின்னு வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ன முடியுமோ அவங்களுக்கு வித்துட்டு அதுக்கு அந்த பணம் எல்லாம் கூட எடுத்துட்டு சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆசிரமத்துக்கு இங்கே வந்துட்டாங்க காந்தி கிட்ட. ஐ வாண்ட் டு சர்வ் யூ, நான் உங்க கூட இருக்கேன், எனக்கு இதுதான் வேலை, எனக்கு இனிமேல் வாழ்நாள் நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படி நடத்துங்க அப்படின்றாரு. ஆசிரம லைஃப் ரொம்ப கஷ்டமாச்சேமா அப்படிலாம் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, நான் வந்து ஐ எம் ரெடி டு மேனேஜ். ஐ எம் என் லைஃப்னுடைய அம்பிஷன் இதுதான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். என்னுடைய அம்பிஷனை வந்து விட்டுற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. யாரு அந்த மேடம் சொல்றாங்க. அதுக்கு வந்து உடனே காந்தி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மேடத்துக்கு பேர் வந்து மீரா பகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மீரா பகன் அப்படின்னா மீராபாய் அவங்களுடைய பேர் தான் அது. அதாவது மீரான்றவங்க நமக்கு தெரியும், அவங்க இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க நிறைய. இந்த சுபிசி படத்துல கூட வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த அவங்க வந்து அவங்களுடைய அந்த டிசைபிள் அவங்க. அது மாதிரி ஒரு நல்ல வாய்ஸ் நீங்க இருக்கணும், நீங்க வந்து நல்லா பாட்டு பாடுறீங்க, அதனால அவங்க வந்து மீரா பகன் வச்சிருக்காங்க. அவங்க வரும்போது தனியாக வரல, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து காந்தி டிசைபிள் ஆயிட்டாங்க. அவங்களுடைய பெயர் வந்து ஆக்சுவலா வேற, அந்த காந்தி வந்து பேரை மாத்திட்டார். இது மட்டும் இல்லாமல் நேரு, அவரை பத்தியே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை பத்தி முக்கியமான ஒரு குறிப்பு. இது வந்து அவ்வளோ சரித்திர புக்கத்துல ஏன் சரியா வர்றது போடலையான்னு தெரியல எனக்கு. ஆனா நான் படிச்சிருக்கேன் இந்த புக்ல. ஹைடு பார்க்ல ஒரு வாட்டி பேசுறாரு. லண்டன்ல இருக்கிற முக்கியமான பார்க்ல ஒன்று ஹைடு பார்க். அதுல வந்து என்ன விஷயம்னா யார் ஒன்னா எது ஒன்னா பேசலாம். அதாவது டீசெண்டா பாலிடிக்ஸ் பத்தியும் பேசலாம். அவங்க வந்து மற்றவங்களை மனசு புண்பட பேசலாம், அவ்வளவுதான். நிறைய பேர் வருவாங்க. கருத்துக்கள் வந்து மாறுபட்டாலும் தே லிசன் டு தட். எல்லாருமே வந்து கேட்பாங்க. அப்போ நேரு பேசினாரு, இந்தியா ஏன் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரரை வந்து ரொம்ப அவருடைய கோபத்தோட அவருடைய வேகத்துல தான் பேசுறாரு. அப்போ வந்து அதெல்லாத்தையும் கேட்டுங்க இருந்து ஒருத்தர் வந்து பேசி முடிச்ச பாடு வந்து கை கொடுக்குறாரு. ஜவஹர்லால் நேரு, யூ வில் கெட் இந்தியா ஃப்ரீடம் வித்தின் 2 years அண்ட் ஐ வில் கிவ் தட் அப்படிங்கிறது. நேரு ஒரே ஆச்சரியம், நீங்க யார் சார், யார் சாமி நீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி நீங்க எப்படி இந்தியாவுடைய ஃப்ரீடம் தரீங்க அப்படின்னு. என்னுடைய பேர் ஆட்லின்னு பேரு, நான் சர்ச்சில் எடுத்து நிற்க போறேன் இந்த வர்ற எலெக்ஷன்ல. நான் தான் அந்த லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டியினுடைய வந்து சீஃப் நான் தான் என்னை கேண்டிடேட்டா போட போறாங்க. நான் வந்து வந்தவொடனே ஐ வில் டெஃபினெட்லி ஆர்கனைஸ் தட். இது உங்க நாடு வந்து சுதந்திர நேரத்துக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாரு. அதே பார்க்ல அதே இடத்துலயே சொல்றாரு. நேருக்கு ஒரே சந்தோஷம். அதே நேரத்துல வந்து அவரே நம்ப முடியல, என்னடா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஸ்பீச் தான் கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்காரு. அதையே கேட்டு அவ்வளவு தூரம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்ட உடனே ஆட்லி வந்து அது சொன்னத மாதிரி வந்து உடனே செஞ்சார். நல்ல நல்ல காலமா அந்த இடத்துல சர்ச்சை தோத்துட்டாரு. ஈவன் தோ சர்ச்சை எந்த சமயம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து சர்ச்சில் தான் ஹீரோ. அந்த சமயத்துல சர்ச்சில் ஹீரோவா இருந்தாலும் he was not able to get elected பிகாஸ் அந்த மக்கள் வந்து இதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு வார் கிரைம் எல்லாம் நிறைய இருக்கும், இவனை வந்து தூக்கின்னு வந்துட்டு நம்ம போட்டோம்னா நம்ம கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து he doesn't want நம்ம சர்ச்சில் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானிச்சு ஆட்லியை ஒரு அமைதி தேவைப்படுது. அவர் வந்து சண்டை அந்த மைண்ட்லயே இருப்பாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு ஏற்பட்டது. அதனாலதான் அவர் வந்து மாத்தினாங்க. ஸோ ஏதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து தெளிவான முறையில இங்கிலாந்து மக்கள் தெளிவான எடுத்தாங்க. அந்த நேரத்துல அது தேவையான ஒரு முடிவு. அதாவது இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்றது நம்ம இது வரைக்கும் படிச்சு பார்த்தது வந்து புரியுதுன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக் நம்பர் 1. அப்புறம் வந்து லைட் அட்ராக்ட்ஸ் லைட். நம்பர் 2 வந்து வேர்ல்ட் இஸ் எ மிரர். அப்புறம் வந்து ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன், ஃபோக்கஸ்டு தாட் கேன் கிரியேட் எனர்ஜி. அப்புறம் வந்து எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இது நமக்கு தெரியும். இதுதான் அல்டிமேட்டா முக்கியமானது. இது ஆல்கெமிஸ்ட் சொல்றாரு, என்ன சொல்றாரு, when you want something the whole world conspires in helping you to achieve it. அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம விரும்பி விட்டால், நம்ம வந்து முடிவு செய்து விட்டால்
நம்ம வந்து என்ன காரணம் கொண்டோம் நம்ம வந்து அதை தாண்டி நம்ம தொடர்ந்து அதையே நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றதுதான். அது நம்ம நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இப்ப இதுல கண்ணதாசனுடைய பாடல்களையும் கேட்டிருப்போம். அதாவது அது முக்கியமான ஒரு பாடல்ல ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது சொல்லிட்டு அது கடைசியில் முக்கியமான ஒரு வரி முடியுது, மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அந்த மாறுவதை புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு பாருங்களேன், அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, வாட் நம்ம ஒரு முக்கியமான என்ன கான்செப்ட் என்னன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது வந்து படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கினேன். அதாவது we are not getting what we want. நம்மளுடைய டிசைர் என்னவோ அது வந்து இயற்கை வந்து பிரபஞ்சம் நம்ம வந்து தர்றது இல்ல. நமக்கு எது தர்றது அப்படின்னா, வாட் இஸ் பீயிங் கிவன், நம்ம வாட் we are, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். அதாவது ஸோ நம்ம என்னென்ன டிசைட் நம்ம நிறைய தான் என்னதான் கேட்டாலும் நம்ம ஏன் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து நான் புரிஞ்சின்றது இந்த டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, that is we may be thinking lot of things, that we don't manifest what we want, but you manifest what you are. நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிறைய பேர் சிவாஜி படம் பார்த்துருக்கலாம். அந்த படத்துல வந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில சிவாஜி இருப்பாரு. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்போ வந்து ஒரே ஒரு ரூபா மட்டும் அவர் கையில இருக்கும். யாருக்கா ஞாபகம் இருக்கா அந்த சீன் வந்து ₹1 இருக்கும்போது அதை வச்சு அவர் வந்து பெரிய பணக்காரரா மாறுறார். யாருக்கா அந்த சீன் ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? ஓகே, நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி அதை வந்து டாஸ் பண்ணிட்டு சிங்க விழுந்தா இந்த மாதிரி கடின பாதை, தலை விழுந்தா அஹிம்சை பாதைன்னு அப்படின்னு சொல்லுவார். அருமை சார், அருமை சார். அதாவது அந்த இடத்துல வந்து என்ன விஷயம்னா, இப்போ சாதாரணமா இப்போ ஆர்டினரியா நம்ம பேசும்போது ஜஸ்ட் ஒரே ₹1 தான் அவர் கையில இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ ₹1 வச்சு நம்ம ஒரு டீ கடையில் டீ கூட குடிக்க முடியாது. இங்க ஜெய்ப்பூர்ல வந்து சென்னையில வந்து ₹12 டீ இருக்கும், மற்ற சில சமயங்களில் ₹10 எப்பயாவது ஏதாவது சில இடங்கள் இருக்கும். இங்க வந்து ₹5 இருக்கும். குறைஞ்சபட்சம் ₹5 இல்லாம டீ கூட வராது. அப்படின்னா அந்த ₹1 வச்சு அவர் என்ன ஆவியஸ் ஏபிள் டு அச்சீவ் அப்படின்னா ₹1 பிளஸ் அந்த கோட்டீஸ்வரனாகும் அந்த பர்னிங் டிசைர். இப்போ சொன்னமே கொஞ்ச நேரத்துக்கு சொன்னமே அந்த இச்சா சக்தி, அந்த ஞான சக்தி, அந்த இதுதான் அவர்கிட்ட நிறைய இருந்ததுன்றதான் அந்த இந்த கேள்விக்கு பதிலாக இருக்க முடியும். பிரபஞ்சம் வந்து நம்ம ஆசைகளுக்கு பதில் தருவதில்லை, அது நம்முடைய ஆழ்மனதின் பதிவுகளுக்கு தான். அதாவது அது பேரடியம் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து பாப் ப்ரொடெக்டர் சொன்னாரு. அதாவது நம்முடைய ஆழ்மனதின் பதிவுகளை நம்ம எந்த அளவுக்கு ஏற்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பதில் சொல்லுது அப்படின்றாரு. அந்த பதிவை வந்து சிவாஜி அந்த 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 படத்துல ரஜினி கேரக்டர் ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று வந்து சிஎஸ்ஆர் சொல்றாரு, யாரு பாப் ப்ரொடெக்டர் சொல்றாரு. இது சீக்ரெட் மூவில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் பாப் ப்ரொடெக்டர். அவர் சொல்றது ஒன்று சிஎஸ்ஆர், அப்புறம் வந்து டிபிஇ. சிஎஸ்ஆர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்டு ரெப்படிஷன். ரெண்டாவது வந்து டிபிஇ வந்து டீப் வந்து சைக்கோ எஃபெக்ட். இந்த நேற்று சார் சொன்ன அந்த 17 மினிட் ரூல் வந்து இது சிஎஸ்ஆர் பொறுத்தது. 17 மினிட்ல பண்ண முடியும் அப்படின்றது இது வந்து ஒரு அவருடைய தியரி. அந்த ஆப்ரகாம் சொன்னதான் அந்த எஸ்எக்ஸ் சொன்னது ஒரு தியரி. திருமூலர் மாதிரி ஞானிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் பண்றோன்றது அவருடைய காலத்துல அவரு எழுதினது வந்து யூ ஷுட் டெல். அவருடைய இப்போ பாட்டு இருக்கு திருமந்திரத்துல, குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னா 80,000 டைம்ஸ். இப்போ இங்க இருக்கிற ஒரு நம்மளுடைய நண்பர் வந்து இந்த பிஹெச்டி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் தி வெரி டாப் இம்பார்ட்டன்ட் கோலா இருக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு சவுதியில இல்ல வேற துபாயில வந்து பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த சமயத்துல ஒரு பையன் யாராவது அது மாதிரி ஒரு விருப்பப்பட்ட வச்சுக்கிறேன், அப்போ வந்து இது மாதிரி ஒரு விருப்பத்தை திருமணம் சொல்லுது என்னன்னா குறைஞ்சபட்சம் 80,000 டைம்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் அப்ப நடக்கும்ன்றார். ஸோ இது வந்து நம்ம அனுபவபூர்வம் பாக்குறோம். இப்போ வந்து 17 செகண்ட்ஸ்ல வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
மாடர்ன் தியரியை சொன்னாலும் அவங்க சொல்றது என்னன்னா, நேத்து கூட சார் கூட சொன்னாரு 17:4 சொன்னாரு, 68 செகண்ட்ஸ். நாட் ஓன்லி தட், அதை பாப் அதை வந்து என்லார்ஜ் பண்றாரு. இது தொடர்ந்து அந்த நேரத்தை ஒரு நாள் செஞ்சுட்டா மறுநாள் அப்பா எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அரசமத்தை சுத்திரம் பண்ணியே எனக்கு கொஞ்சம் அப்படி எல்லாம் இல்லை. இது வந்து சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படின்னா யூ ஹேவ் டு கண்ட்ரீஸ்லி டில் யூ கெட் இட் அப்படின்றது தான் இந்த இதுல. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முகேஷ் அம்பானி அப்புறம் அனில் அம்பானி நமக்கு தெரியும், எல்லாரும் பத்தி தெரியும். இப்போ ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம், அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி, எல்லாருக்குமே அந்த குடும்பம் தெரியும். ஏன் வந்து இவர் ஒருத்தர் ஜெயிச்சாரு, ஒருத்தர் வந்து ஏன் வந்து வெற்றி பெற முடியல? யாரா சம்படி, ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த கேள்விக்கு பதில் அப்படியே புரிஞ்சுக்கும் போது அமிதாப் பச்சன் வந்து ஆல்மோஸ்ட் இன்சால்வென்ட் ஆயிடாரு. அப்புறம் அட் த சேம் டைம் he was able to recover that. he was அவர் வந்து அவர் முக்கியமான யாஷ் சோப்ராவை பார்த்தாரு, எனக்கு வந்து ஏதாவது வேலை போட்டு கொடுங்கன்ற. இவ்வளவு பெரிய ஆளு, பெரிய ஒரு லெஜெண்டு. ஸ்லம்டாக் மீரர்ல வந்து அந்த அந்த அமிதாப் பச்சன் பிளேன் மேல போகும்போது கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பூ போடுவாங்க. பூ வந்து மேல போறது இல்ல. அந்த பசங்கள்லாம் அந்த அளவுக்கு அமிதாப் பச்சன்ல கிரேஸா இருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய சில நடிகர்கள் மேல ஒரே கிரேஸா இருக்க மாதிரி அந்த காலத்துல ரொம்ப கிரேஸா இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து டோட்டலி ஃபெயில்யூர் ஆனாரு. அதான் சிறிதும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அதை பற்றிலாம் வருத்தம் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நேரா போயிட்டு எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஐ வாண்ட் சம் ஜாப் அப்படின்றாரு. வித்தவுட் எனி ஹெசிடேஷன், வித்தவுட் எனி அந்த இதுதான் அவரால் முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார்பாட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கலாம். அதுல வந்து ஆர்யா வந்து ஒரு பெரிய இழப்புக்கு நேரிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரே முக்கியமான டைலாக், நீ யாருன்னு உனக்கு தெரியலடா அப்படின்றாங்க. நீ யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்றாங்க. இதுல வந்து இது ஓல்டு கான்செப்ட், ரமணம் நிறைய பேர் சொன்னதுதான், ஓஷோ கூட சொன்னதுதான். அதாவது என்னன்னா, நீ யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னாக்கா, நான் யார் அப்படின்றது எனக்கு தெரியணும். அதாவது உன்னை அறிந்தால் உன்னை படிச்சிருப்போம். ஸோ இது ஒரு இந்த அத்வைதா கிளாஸ் நடக்குது, அதுல வந்து நான் கலந்துப்பேன். அப்போ வந்து என்னுடைய மாஸ்டர் கிட்ட நான் சொன்னது என்னன்னா, அவர் அந்த கேள்விக்கு வந்து அவர் சொன்னதுக்கு நான் சொன்னேன், ஊமைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் மாஸ்டர். நாட் ஓன்லி தட், அது மட்டும் இல்ல, ஊமை நாட், நான் எதுவாக இருக்கிறேன் ஒன்று, நான் எதுவாக இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. இது வரைக்கும் யாருமே இது எனக்கு தோணலையே அப்படின்னு சொன்னாரு. அதாவது தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பேசிக்கா. ஒன்னு வந்து தோஸ் ஹூ ஆர் சக்சஸ்ஃபுல், அனதர் வந்து யாருன்னா தோஸ் ஹூ ஆர் டிஸ்ட்ராக்டட். அதாவது நம்ம ரெண்டு விதமா தான் மக்களை பிரிக்கிறாங்க. யார் பிரிக்கிறது அப்படின்னா, மிகப்பெரிய அறிஞர்கள்ல ஒருத்தரான நம்முடைய காலகட்டத்துல ஒரு பல புத்தகங்கள் எல்லாம் எழுதினவர், அவர் வந்து சொல்றாரு, நம்ம இந்த இதுல எப்படியாவது நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் வெற்றி பெற முடியாது. பிகாஸ் எந்த காரணத்தை எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்குரிய சின்ன ஒரு எஃபர்ட் இருக்கு. அதாவது வந்து அதுக்குரிய, அதாவது வந்து நம்ம ஒரு அக்னி ஒண்ணு இருக்கு, நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் இருந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இது குணா படம் பார்த்துருக்கலாம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சீன் பாலகுமாரன் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு 2 டைலாக் முக்கியமா இந்த இடத்துல சொல்லணும், ஞாபகம் வருது. ஒண்ணு வந்து சொல்றாரு, அபிராமி அந்தாதி வந்து படிச்சிருப்பீங்களா, 100 பாட்டு இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, வந்து அது லெட்டர்லாம் அந்த படிச்சிருக்க உங்களுக்கு தெரியுது, உனக்கு வந்து அதை பத்தி அபிராமிக்கு ஒரு லெட்டர் இது கத்துக்கலாம்ல, ஏன் கத்துக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, கமல் கேரக்டரு, அதாவது என்ன சொல்றாருன்னா, அபிராமி உள்ள இருக்கு, ஏன் கத்துக்கலன்றதுக்கு பதில் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அபிராமி உள்ள இருக்கு, எழுத்து வெளியே இருக்கு அப்படிங்கிறார். ஸோ இது வந்து பாலகுமாரனுக்கே உரிய ஒரு பாணி, பாலகுமாரனுக்கே உரிய ஒரு இது, ஒரு வெற்றியான ஒரு அவருடைய எழுத கூடிய ஒரு, அதாவது எப்படிப்பட்ட பாலகுமாரன் வந்து எப்படி பிளஸ்ட்னா, அகெயின் ஸ்பிரிச்சுவல் இது வருது பாருங்க. அதாவது ராமதாஸ்னு ஒருத்தர் வந்து இதுல கேரளாவில் இருந்தாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் தி செயின்ஸ். அவருடைய டிசைபிள் தான் விசிறி சாமியார், அவருக்கு டிசைபிள் பாலகுமார்.
ஸோ இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதினார். குணா எழுதினார், பாட்சா எழுதினாரு. ஸோ அப்போ வந்து எழுதின வசனம். இன்னொரு முக்கியமான வசனம் வந்து ஒரு தீப்பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த கேரக்டர் அவருக்கு ஒரு கேரக்டர் அவர் சொல்லுவாங்க, இந்த தீப்பெட்டிக்கு இந்த தீப்பெட்டி வந்து கீழே விடும். கீழே விழுந்த பாடு, நீ இது மாதிரி தான் இருப்ப நீ. நீ வந்து இது கீழே விழுந்தது பார்த்தியா? அதே மாதிரி நீ ஒரு சாதாரண மனுஷன். உன்னால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் கிட்ட சொல்லுவாங்க. அது குணா, அதாவது கமல் என்ன செய்வாருன்னா, அந்த தீப்பெட்டிலேருந்து ஒரு தீக்குச்சி எடுப்பாரு. தீக்குச்சி எடுத்து உரசுவார். அவ்வளோதான். அதாவது பெரிய டயலாக் எல்லாம் சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, உரசும்போது இந்த தீக்குச்சி நான் இப்ப வந்து உரசுறேன். இப்ப நெருப்பு வருது. இந்த நெருப்பு வந்து மேல போகுது. இந்த நெருப்பு மேல போகுது போல, அக்னி மேல தான் கீழே போகாது. அதுபோல நான் கீழயே போமாட்டேன். நான் மேல தான் இருப்பேன். அப்படின்றது தான் சொல்றாரு. அதாவது நான் நெருப்பு தான்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பெருசா ஒரு பக்கமா இல்ல. அந்த ஒரு இன்னொரு படத்துல சிவாஜி பாடுவாரு. ரஜினி சார் பாடுவார் இல்லையா? நெருப்பு தான் நான், நெருப்பு தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் பாடல. ஆனா அந்த ஒரே ஒரு சீன்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே காமிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த டயலாக் எழுதுனது, அந்த காட்சி எழுதுனதுலாம் பாலகுமாரன். அந்த இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து மோட்டிவேஷன் நமக்கு இருந்தாலும், நமக்கு வந்து நம்ம பல சமயங்கள்ல நம்ம வந்து வெற்றி பெறணும்னு நம்ம நினைச்சாலும், பல சமயத்துல நம்ம வந்து என்ன இந்த ஆபிரகாமிக் சொல்ற மாரி இந்த வெர்டெக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கினாலும், பல சமயத்துல நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு தேக்க நிலை நம்ம வந்துருது. ஏன் ஏன் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு தேக்க நிலையில நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போனா, நம்ப பல சமயங்கள்லயும் வந்து நான் சரியில்ல. வந்து நம்ம அருணகிரி சார் அடிக்கடி சொல்லுவாரு. என்னை விட அவர் பெட்டரா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நான் சரியில்ல, என்னை பெத்ததும் சரியில்ல, நான் பெத்ததும் சரியில்ல, எனக்கு வாய்ச்சதும் சரியில்ல. ஏன் எங்க வீட்டுக்கு வந்து நாய் கூட சரியில்ல. அது மாரி ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ப இவரு வட சென்னையில அந்த படத்துல அன்பு படத்துல வர்ற ஒரு கேரக்டரா சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வர்றது வந்து எது வருதோ அது வரும். நம்ம வந்து தேடின்னு போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா அது தானா வரும். காந்தம் வந்து எப்படி இரைய தேடின்னு போகுது, அது இரும்பு தேடின்னு போறது இல்ல. அது தானா வர எப்படி வருமோ, அதே மாரி அது வந்து நிக்கும். அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ப வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அப்படிதான் நம்ப பு புரிஞ்சுப்போம். அது அப்படிதான் வழி நடத்தும் நம்ம. அதாவது இந்த அங்கும் இங்கும் அலை போலே நம்ம ஆடிடும் வாழ்க்கை வாழ்விலே எங்கே நடக்கும் எது நடக்கும் என்பதை அறிவார் இந்த பூமியிலே. இது குழந்தைகள் ராகலையில வந்து இரவுக்கு 1000 கண்கள்ன்ற பாட்டு. அது ஒரு ஆங்கில பாடல்ல தழுவிய கண்ணதாசன் எழுந்தது. எல்லா இடங்கள்லயும் பல இடங்கள்லயும் நமக்கு இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பல சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து பல சமயத்துல நம்ம மறந்துடுறோம். நம்ம என்ன செய்யணுன்றத மறந்துடுறோம். அதாவது வந்து நம்ம லைஃப் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னா பியூட்டிஃபுல் தான். ஆனா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம மறக்கக்கூடாத ஒரு கோட்டு. ரொம்ப பல இடங்களையும் நான் சொல்றது கல்லூரி மாணவர்களை பார்க்கும்போதெல்லாம் சொல்லும்போது, என்ன கோட் என்ன சொல்றேன்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிறதும், நம்ம அந்த கண்டிஷன்ஸ் எப்படி நடத்துறது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஆபிரகாம் மிக்ஸ் வந்து நேத்து கேட்டதுக்கு நான் அந்த பதில் சொல்லியிருந்தேன். அந்த ரெட் ஃபோர்ட் அந்த தளத்துல 17 செகண்ட்ஸ் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல போனா, அந்த ஈப்ரு வந்து 17ன்றது வந்து அந்த எழுத்து ஆல்பபெட் வந்து எழுத்து என்ன குறிக்குது அப்படின்னாக்கா, அது வந்து கடவுளுடைய வாய் மாதிரி சொல்றாங்க அவங்க. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 17 எழுத்து அது. அதுக்கு வந்து ஆயின்னு அடுத்து கண்ணு பத்தி வரும். அவங்க வந்து சித்திர எழுத்துக்களா இருப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் மனுஷனுடைய வாய் போட்ட மாதிரி இருக்கும் அது. பட் நாட் ஓன்லி தட், அந்த மனிதனுடைய எக்ஸ்பிரஷன் அது எவ்வளவு முக்கியம். அதாவது வந்து அந்த வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷனே அந்த இடத்துல அவர் சொல்ற மாதிரி அவங்க ஈப்ரு ஆத்தர்ஸ் அந்த ஆல்பபெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு சின்ன தியானம் மாதிரி வச்சிருக்காங்க. நான் ஈப்ரு ஓரளவுக்கு கத்துட்டு இருக்கேன். ஸோ ஓரளவு கத்துக்க முயற்சிக்கிறேன். ஸோ ஸோ இவர் முகமது துக்ளக் படத்துல வந்து வந்து டைரக்ஷன் அப்படின்னு போட்டு போடுவாரு. சோன்னு போட்டு டைரக்ஷன் சோன்னு போட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு. அது கீழே ஒரு பிராக்கெட்ல ஒன்று போட்டிருப்பார். என்ன போட்டிருப்பாருன்னா கற்றுக்கொள்ள முயற்சின்னு. அதே போல அடியனும் இயல்புறு கற்றுக்கொள்ள முயற்சி ஒன்றும் மற்ற காரியங்களையும் கீபோர்ட் மற்ற காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சியில் தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே அப்படியே லைஃப் லாங் நம்ம ரமேஷ் சார் அடிக்கடி சொல்ற மாதிரி லைஃப் லாங் மாணவர்கள் தான் இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்துல. அதாவது ஆபிரகாமிக் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறோம். என்ன கிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பல சமயம் யோசிப்போம். The greatest gift you can give to another person is what is your happiness. For when you are in a state of joy, you can give a
யூ கேன் கிவ் ஸ்டேட் ஆஃப் ஜாய் டு அதர்ஸ். அதாவது அதாவது நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சந்தோஷம் தர முடியும். ஒன்று அவர் சொல்றது, ஆபிரகாம் சொல்றது, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றது, அதாவது ஃபர்ஸ்ட் திங்க் மற்றவங்களுக்கு தரக்கூடிய கிஃப்ட் எதுனா நான் சந்தோஷமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும். என்ன இதுனா வாட் இஸ் தட் கிஃப்ட் தான் இந்த சலங்கு ஒலியில படத்துல அந்த வசனம் வரும். என்ன வசனம் வரும்னாக்கா, கமல் வந்து ஏதோ திருப்புவாரு, அந்த இடத்துல வந்து கொட்டேஷன் மாதிரி இருக்கும். தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. ஸோ இதுதான் வந்து ஆபிரகாம் எக்ஸ் அவருடைய பாணியில் சொல்றாரு. எவ்ரிதிங் இஸ் எ வைப்ரேஷனல் ரியாலிட்டி. இது ஒரு முக்கியமான அகைன் கான்செப்ட். அகைன் வந்து ஆபிரகாம் சொல்றதுதான், நதியை போல ஓடு, நீ வந்து ஓடிக்கொண்டே இரு, அதே போல வந்து தடைகள் நீக்கி தடைகள் தாண்டி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் சொல்ற ஆபிரகாம் வந்து சொல்ற ஒரு இடம் வந்து, ஒரு நதியில வந்து ஒரு படகு போகுதுன்னு வச்சுப்போம். படகை வந்து ஓட்டிட்டு இருக்காரு, அவர் ஓட்டுறது ரொம்ப சிரமமா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ வந்து தடுமாறுறாரு, கொஞ்ச நேரத்தை தடுமாறுறாரு, இன்னும் ஓட்ட முடியலையே, சோர்ந்து போயிடுறாரு. அப்போ வந்து அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லாரு, நீ ஓட்டுறதை நிறுத்து, அது வந்து தானா நடக்கும், கவலைப்படாது அப்படின்றார். என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து சரி யாராவது ஓட்ட முடியாத சூழல் இருக்கு. அப்போ ஆனா படகு போக வேண்டிய சூழல், படகு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து அந்த கரண்ட், அந்த ஃப்ளோ, அந்த நதியில இருக்கிற அந்த அது வேகமா அது வந்து அது ஃப்ளோலயே அந்த போட் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அது அந்த ஃப்ளோல போற மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம ஏற்படுத்திக்கணும், நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. ஸோ இந்த பியூட்டி பிரேயர்ன்றது நவஜவான் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதிவாசிகள் சொல்லலாம். அவங்க வந்து சொன்ன ஒரு மிக முக்கியமா கத்துக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பிரேயரு. அதாவது என்ன பிரேயர்னா, நேத்து ஒரு சின்னதா ஒரு இது போட்டிருந்தேன், நேத்து சொல்லியிருந்தேன். அதாவது நீயும் அழகு, நானும் அழகு. ஒரு ஒரு பையன் இன்னொருத்தர்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, நீயும் அழகு, நானும் அழகு, நாம் 2 பேரும் சேர்ந்தா அம்புட்டு அழகுன்றார். ஸோ இந்த பியூட்டி பிரேயர்ன்றது நவஜவான்ற அந்த காலத்துல அவங்க எழுதின ஒரு, அவங்க கத்துக் கொடுத்த ஒரு பிரேயர், சீக்ரெட்டான ஒரு பிரேயரா இருக்கு. அதை வந்து நம்ம இப்ப ஷேர் பண்றோம். இது எல்லாமே நம்ம நீங்க கூகுள்ல தேடி பார்த்தா நிச்சயமா இருக்கும். அதாவது இன் பியூட்டி ஐ வாக், வித் பியூட்டி பிஃபோர் மீ ஐ வாக், இன் பியூட்டி பிஹைண்ட் மீ ஐ வாக், அண்ட் ஆல்சோ இன் பியூட்டி வித் பியூட்டி பிலோ மீ ஐ வாக், அண்ட் பியூட்டி வித் பியூட்டி அபவ் மீ ஐ வாக், இன் பியூட்டி ஆல் டே லாங் ஐ மே வாக். த அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது. ஐ வாக் தொடர்ந்து த்ரூ த நர்ச்சரிங் சீசன்ஸ், த்ரூ ஆல் ரிட்டர்னிங் சீசன்ஸ் மே வாக் வித் பியூட்டி. அதாவது பியூட்டி முன்னால போகுது, பியூட்டி வந்து எனக்கு பின்னாலே வருது, பியூட்டி என்னை சுத்தியும் இருக்கு, பியூட்டி எனக்கு என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதோடு நான் நடக்கிறேன், அது கூட நடந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அதாவது அகெயின் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த நமக்கு எல்லாருக்கும் நிறைய ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு குருடன் அவன் வந்து உட்கார்ந்துருக்கான், அவன் வந்து எழுதியிருக்கான், ஐ எம் பிளைண்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு எழுதிட்டு அவன் உட்காந்துட்டான். அந்த நேரத்தில் வந்து ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் மணி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். பணம் யாரும் வரல, இப்போ ஏதோ 1-2 காயின் போடுறாங்க, மொத்தம் கண்டுக்காம போறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஷூ போட்டு வராரு, அவரை பார்க்குறாரு, அந்த போர்டு கிட்ட எழுதுறாரு, அவரை பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வாசகம் எழுதிட்டு அவர் போயிடுறாரு. எழுதிட்டு போன பிறகு இவர் கவனிக்கிறான், ஒரு ஷூ போட்டு வந்திருக்காருன்னு தெரியுது, அவர் எழுதுறா ஒரு வார்த்தை எழுதிருக்கான்னு தெரியுது, அந்த போர்டில் எழுதிருக்காரு, இவரெல்லாம் உணர்றான். உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பணமா வந்து எக்கச்சக்கமா வந்துடுது. ஈவினிங் அவர் வராரு, மறுபடியும் ஷூ போட்டு வந்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. ஐயா இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்லாம் வந்துதான்னு கேட்குறாரு அவரு. ஆமா வந்துடுது அப்படின்னு. என்ன எழுதுனீயா நீங்க? நான் ஏதோ எழுதிருந்தேன், எனக்கு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க, நான் எழுதியிருந்தேன், எனக்கு பார்வை இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருந்தேன், நீங்க வந்து என்ன எழுதினீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வந்து சின்ன ஒரு வார்த்தையை மாற்றி எழுதியிருந்தேன், நீ சொன்னதான் எழுதியிருந்தேன், வேற மாதிரி எழுதியிருந்தேன். டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கனாட் see it என்ற இந்த இடத்துல, அதாவது இன்னைக்கு அழகான நாள் ஆனா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அதை வந்து அதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து ஒரு சென்டிமெண்டல் டச் ஆயிருக்காங்க. அதாவது 3 விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரி தான். அதாவது வந்து நம்ம ஃபண்டமெண்டலிசம் ஒன்று இருக்கு, அப்புறம் சென்டிமெண்டலிசம் ஒன்று இருக்கு, இன்க்ரிமெண்டலிசம் ஒன்று இருக்கு. ஸோ மக்கள்லாம் வந்து அவங்க சென்டிமெண்ட், அவங்களுடைய ஹார்ட்டை டச் பண்ணும்போது ஏதோ ஒரு வார்த்தை எழுதும்போது
நம்ம தே ஆர் கெட்டிங் அட்ராக்டட் அப்படி இது இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். அதாவது ஒரு சின்ன வார்த்தை தான். எ வேர்ட் ஆப்ளிசிட்டி இஸ் லைக் ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல் வித் செட்டிங்ஸ் ஆஃப் சில்வர் அப்படி சொல்றாரு. அதாவது பைபிள்லயும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. எலியேசன் ஒரு பையன் ஒருத்தர் வந்து ஆபிரகாமுடைய சர்வெண்ட் ஆதியாகமத்துல வருது. அவர் வந்து போறாரு. ஒரு ஆபிரகாமுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போறாரு. ரெபேக்காள்ன்றவங்க வந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ரெபேக்காள்ன்ற அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அவர் ப்ரேயர் பண்ணிட்டே போறாரு. நான் வந்து சரியான நபரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்றாரு. அவன் என்ன ப்ரேயர் பண்ணும்போது என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு தண்ணி கொடுக்கணும். அவங்க நிறைய ஒட்டங்களோட போறாரு. அந்த ஆபிரகாம் அனுப்பின ஒட்டங்கள். அந்த ஒட்டங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். அதுல பொண்ணு வந்து முக்கியமான பொண்ணு. அந்த பொண்ணு தான் வந்து இவருக்கு நான் ஆபிரகாமுடைய பையனுக்காக தான் மில்டன் பொண்ணு சார் பார்க்க போயிருக்காரு. ஸோ மில்டன் சார் இப்ப முடிச்சிடுறேம்மா. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சரி முடிச்சிடுறேன். ஓகே. அதாவது அந்த நேரத்துல வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, இஸ் கிவிங் தட் அந்த சின்ன ஒரு நகை ஒண்ணு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த வீட்டுக்கு போக முடியுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, பைபிள் சொல்லுதுன்னா, நேத்து சொன்ன மாரி நம்ம சார் சொன்ன மாரி கேளுங்கள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, கொடுங்கள் கொடுக்கப்படும். ஸோ அந்த கொடுங்கள் கொடுக்கப்படும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்போ கொடுக்குறோமோ, இன்னொரு இடத்துல சொல்லுது, 1/10 ஆஃப் தி அமௌண்ட் நீங்க உங்க லைஃப்ல இருந்து கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன்னா, வானத்துக்கு கிழிச்சின்னு உங்களுக்கு வந்து பணம் வருது அப்படின்னு. ஸோ ட்ரை தட். நேற்று கூட நம்ம பைபிள் சர்ப்ரைஸ் சொன்னார். அதாவது 1/10 வந்து உங்களுக்காக நீ வச்சுக்கணும். 1/10 வந்து இதான் ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் தி பைபிள் சொல்றது. 1/10 வந்து நீ கொடுத்துடணும். ஸோ இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் we are weak by time and faith முடிச்சிடுறேன். லார்ட் டெனிஸ் சொல்றது, we are weak by time and faith but strong and built to strike to seek and not to heed. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் பல சீக்ரெட்ஸ் உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். இதனுடைய மேடம் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இதனுடைய பகுதியை இன்னும் விரிவாக பல காரியங்களை பார்க்கலாம். பல ரகசியங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று கூறி, இவ்வளவு நேரம் சற்று தாமதமாக அடியேன் வந்தாலும் பொறுத்து கொண்டதற்காக நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி. முதல் நன்றி சேவா மடத்திற்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல் செஷன். எல்லாம் கிளாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வண்டர்ஃபுல் மோட்டிவேஷன் செஷன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல கொஞ்சம் குயிக்கா